ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சூர்யா அண்ணா வந்து கருப்பு படத்தோட அவரோட கம்பேக் வந்து நிற்க போகிறது. அதுக்கப்புறமா அவரோட லைனப்ஸ் பார்த்தா வந்து பிளாக் பஸ்டர் லைனப்ஸ் மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ அந்த லைனப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு படத்தோட பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஸ்வநாதன் சன்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து நம்ம லக்கி பாஸ்கர் டைரக்ட் பண்ண வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு வந்து ஹீரோயினாக வந்து நடிக்கிறாங்க. ஸோ இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹிட் கொடுக்க சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு நம்ம சூர்யா 47 ஜித்து மாதவன் ஆவேசம் டைரக்ஷனில் வந்து நஸ்ரியா வந்து ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா அண்ணாக்கு இந்த வருஷம் 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று வந்து கருப்பு, இன்னொன்று வந்து விஸ்வநாதன் சன்ஸ், அண்ட் வந்து சூர்யா 47. ஸோ இது படி பார்த்தீங்க அப்படின்னா 3மே அவங்க சொல்கிற மாதிரி பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துலேயே 1000 கோடி கலெக்ஷன் பண்ண ஃபஸ்ட்டு தமிழ் ஆக்டராக அவர் வந்து மாறுவார், அதாவது பிஸ்னஸ் வைஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா 48 நம்ம ஜெய்பீம் டைரக்டர் டிஜே ஞானவேல் காம்போவில் சூர்யா 48 வந்து 5 ரூபாய் டாக்டரோட பயோபிக் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து பொங்கலுக்கு இல்லாட்டி அடுத்த வருஷம் சம்மரில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சூர்யா 49 பொறுத்த வரைக்கும் வினோத் இல்லாட்டி அசோக் மாரிமுத்து அவர் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான படம் சூர்யா 50 அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா எய்தர் நெல்சன் இல்லாட்டி வந்து ராஜமௌலி வந்து டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 2 பேர்த்தில் யார் பண்ணாலுமே அது வந்து மோஸ்ட் ஹைப் ஃபிலிம் அப்படியா தான் இருக்க போகிற சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கன்ஃபார்ம்டு லைனப்ஸ். கன்ஃபார்ம் ஆகாமல் ஒரு சில டாக்ஸில் இருக்க லைனப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வி ஆல் நோ வெற்றிமாறனோட வாடிவாசல். அதுக்கப்புறமா ஹிந்தியில் வந்து கர்ணா அப்படின்னு ஒரு படம் எடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து மகாபாரதத்தில் கர்ணன் கேரக்டரோட ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆரி செல்வராஜோட ஜெர்மன் அப்படின்ற ஒரு படம், ரஞ்சித்தோட ஒரு படம், இதெல்லாம் வந்து டாக்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ணாவோட நெக்ஸ்ட் மூவி லைனப்ஸ் அவரோட சூர்யா 50 வரைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க எந்த படத்துக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.